சற்றுமுன் வெளியான தகவல். கலைஞர் மகளிர் உரிமைத் தொகையில் ஒரு முக்கியமான தகவல் வெளியாகியுள்ளது. அத பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்க. கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டால் மேல்முறையீடு எங்கு செய்ய வேண்டும் என்ற முழு விபரத்தையும் இங்கே தெரிந்து கொள்ளுங்கள். கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் ஜூன் 4ஆம் தேதி முதல் விரிவாக்கம் செய்யப்பட இருக்கிறது. இதற்காக அன்றைய நாளில் தமிழ்நாடு முழுவதும் 9,000 சிறப்பு முகாம்கள் நடக்க உள்ளது. இதற்காக அனைத்து இடங்களிலும் தயாராகி இருக்கிறார்கள். மக்களுடன் முதல்வர் என்ற திட்டத்தின் கீழ் நடக்கும் இந்த சிறப்பு முகாமில் இந்த திட்டமானது பொதுமக்கள் விண்ணப்பிக்க வேண்டும் என்பதற்காகவே நடத்தப்படுகிறது. இதுவரை கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்காதவர்கள் ஏற்கனவே விண்ணப்பித்து விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டவர்கள் எல்லாம் இந்த முகாமில் கலந்து கொண்டு எளிதாக விண்ணப்பிக்கலாம். ரேஷன் கார்டு கட்டாயம் இருக்க வேண்டும். ரேஷன் கார்டு இல்லாதவர்கள் இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்க முடியாது. குறிப்பாக இது தவிர ஆதார் அட்டை, வங்கி பாஸ்புக், புகைப்படம், சிலிண்டர் ரசீது, மொபைல் எண் உள்ளிட்ட ஆவணங்கள் கட்டாயமாக இருக்க வேண்டும். ஆகவே இந்த அனைத்து ஆவணங்களையும் நீங்கள் கண்டிப்பாக கொண்டு வர வேண்டும். அதேபோல இந்த கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை விண்ணப்பத்தில் சேர்க்கப்பட்டிருக்கும் அனைத்து தகவல்களையும் கட்டாயம் நிரப்ப வேண்டும். அவை உண்மையான தகவல்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை விண்ணப்பத்தில் இடம்பெற்றிருக்கும் தகவல்கள் உண்மையா என்பதை அதிகாரிகள் களத்தில் வந்து ஆய்வு செய்வார்கள். குறிப்பாக அப்போது உண்மைக்கு மாறான தகவல்கள் இருந்தால் உங்களின் விண்ணப்பம் நிராகரிக்கப்படும். ஒருவேளை தவறாக உங்களின் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டால், அதாவது இந்த திட்டத்திற்கான எல்லா தகுதிகள் இருந்தபோதும் உங்கள் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டிருந்தால் மேல்முறையீடு செய்யலாம். விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்ட தேதியில் இருந்து 30 நாட்களுக்குள் தாலுகா அலுவலகத்துக்கு நேரில் சென்று முறையிடலாம். அப்போது அங்கிருக்கும் அதிகாரிகள் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு வழிகாட்டுவார்கள். அதேபோல இந்த கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிப்பதற்கு முன் இந்த திட்டத்திற்கான தகுதிகளை கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை வெப்சைட்டில் சென்று தவறாமல் பார்த்து கொள்ளுங்கள். அது மிகவும் உங்களுக்கு அவசியமாக பயன்படும். உங்களுக்கு எல்லா தகுதிகளிலும் இருந்தால் மட்டும் விண்ணப்பிக்கவும். மாறாக தவறான தகவல்களை கொண்டு விண்ணப்பிப்பவர்களின் விண்ணப்பம் நிராகரிக்கப்படுவதை தவிர்க்க முடியாது. வார்டு உறுப்பினரை தவிர மக்களால் தேர்வு செய்யப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளான ஊராட்சி மன்ற தலைவர் முதல் எம்பி, எம்எல்ஏ, கவுன்சிலர், நகர்மன்ற தலைவர், மேயர் உள்ளிட்டோரின் குடும்ப உறுப்பினர்கள் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க முடியாது. அரசு ஊழியர்கள் இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்க முடியாது. மத்திய மாநில அரசு பணிகளில் இருந்து ஓய்வு பெற்றவர்கள் இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்க முடியாது. உயிர்கொல்லி நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு சிறப்பு இலக்கு உள்ளது. அதனை கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை வெப்சைட்டில் தெரிந்து கொள்ளுங்கள். அது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் காசோலை விஷயத்தில் வந்த பெரிய மாற்றம். பேங்க் ஆஃப் பரோடா வங்கி அறிவித்துள்ள ஒரு முக்கியமான தகவல். அதாவது பேங்க் ஆஃப் பரோடா வங்கியில் கணக்கு வைத்திருக்கும் வாடிக்கையாளர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அது என்னவென்றால், பேங்க் ஆஃப் பரோடா வங்கியின் காசோலை பயன்படுத்துபவர்கள் இந்த வேலையை முடிக்காவிட்டால் அவர்களுடைய காசோலை கிளியர் ஆகாது என்று
அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான விதிமுறைகள் பேங்க் ஆஃப் பரோடா வங்கி மாற்றியுள்ளது. அதாவது காசோலை விஷயத்தில் நீங்கள் வங்கிக்கு தகவல் கொடுக்கவில்லை என்றால் பேங்க் ஆஃப் பரோடா வங்கி காசோலையை பாஸ் செய்யாது. உங்கள் பண பரிமாற்றம் சிக்கிக் கொள்ளும். காசோலையின் பாதுகாப்பை வலுப்படுத்தவும் மோசடியை தடுக்கவும் பேங்க் ஆஃப் பரோடா வங்கி பாஸ்டிபோ முறையின் கட்டாய வரம்பை குறைக்க முடிவு செய்துள்ளது. முன்னதாக இந்த வசதி ரூபாய் 5,00,000 அல்லது அதற்கு மேற்பட்ட காசோலைகளுக்கு பொருந்தியது. ஆனால் இப்போது இந்த மதிப்பு குறைக்கப்பட்டுள்ளது. இனி ரூபாய் 2,00,000 மதிப்பு கொண்ட காசோலை விஷயத்திலும் நீங்கள் வங்கிக்கு தகவல் கொடுப்பது கட்டாயமாகும். அதேபோல இந்த பாசிட்டிவ் முறை என்பது ரிசர்வ் வங்கியால் கடந்த 2021ஆம் ஆண்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு விதிமுறையாகும். இதன் கீழ் வாடிக்கையாளர்களுக்கு காசோலையை வழங்குவதற்கு முன் காசோலையின் தேதி, தொகை, பயனாளியின் பெயர் போன்ற சில முக்கியமான தகவல்களை வங்கி வழங்க வேண்டும். இதன் மூலம் காசோலையை கிளியர் செய்வதற்கு முன் காசோலையில் கொடுக்கப்பட்டுள்ள தகவலை வங்கிகள் சரிபார்க்க வேண்டும். இதனால்தான் காசோலையில் நடைபெறும் மோசடிகள் குறையும் என்ற நோக்கத்தில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற சூழலில் தற்போது குறைந்த தொகை கொண்ட காசோலைகளுக்கு இந்த முறையை கட்டாயமாக்க பேங்க் ஆஃப் பரோடா வங்கி முடிவு செய்துள்ளது. இதற்கு 4,00,000 முதல் அதற்கு மேற்பட்ட காசோலைகளுக்கு மே 1 முதல் ரூபாய் 4,00,000 அல்லது அதற்கு மேற்பட்ட காசோலைகளுக்கு பாஸ்டிபோ முறை கட்டாயம். அதேபோல ஆகஸ்ட் 1 முதல் ரூபாய் 3,00,000 அல்லது அதற்கு மேற்பட்ட காசோலைகளுக்கு பாஸ்டிபோ கட்டாயமாக்கப்படும். கடைசியாக நவம்பர் 1 முதல் 2,00,000 அல்லது அதற்கு மேற்பட்ட காசோலைகளுக்கு இந்த விதிமுறை பொருந்தும். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.